தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. கரூர் சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையின் மூலம் உண்மையை வெளிக்கொண்டு வருவோம் எனவும் திட்டவட்டார். கரூர் துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கத்தில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்கவும் ஒன்றிணைவோம் எனவும் பதிவு. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது குறித்து தேசிய SC/ST ஆணையம் நேரில் விசாரணை. பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து சம்பவம் குறித்து கேட்டறிந்த அதிகாரிகள். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக வழக்கு ஆவணங்களை சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அஸ்ரா கார்க்கிடம் ஒப்படைக்க முடிவு. விபத்தை ஏற்படுத்தியதாக விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்யவும் போலீசார் திட்டம். தனது பரப்புரை வாகனத்தின் CCTV காட்சிகளை காவல்துறையிடம் வழங்க தவேக தலைவர் விஜய் ஒப்புக்கொண்டதாக தகவல். விஜயின் பரப்புரை வாகனத்தில் உள்ள CCTV காட்சிகளை ஆய்வு செய்ய காவல்துறையினர் திட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு Y+ அல்லது Z பிரிவு பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல். கரூர் தவேக பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் நடவடிக்கை. கரூரில் விஜய் பரப்புரை கூட்டத்தின் போது 41 பேர் உயிரிழந்த விவகாரம். ஆய்வாளர் தலைமையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட போலீசார் விஜய் வீட்டிற்கு பாதுகாப்பு. விஜய் மீதான நீதிமன்ற கருத்துக்கு மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். சென்னை விமான நிலையத்தில் திமுக MP கனிமொழி பேட்டி. பாஜகவின் C டீம் தான் தவேக தலைவர் விஜய் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் யாரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளக்கம். விஜயை கைது செய்ய வேண்டிய நிலை வந்தால் கண்டிப்பாக கைது செய்வோம். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் குறித்த கேள்விக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதில். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. குடியிருப்பு பகுதிகள், பேருந்து நிலையம், சாலைகளில் தேங்கி நிற்கும் மழைநீரால் பொதுமக்கள் கடும் அவதி. திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை. அரசு மருத்துவமனை வளாகத்தில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் நோயாளிகள் அவதி. ஓசூர் அருகே தரைப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் பள்ளி மாணவர்கள், தொழிலாளர்கள் அவதி. போலீசார் தடுப்பு வேலி அமைத்த நிலையில் ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்து வரும் மக்கள். குளித்தலை வேப்பங்குடி பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தரைப்பாலம் மூழ்கியது. ஆபத்தை உணராமல் பாலத்தை கடந்து செல்லும் இருசக்கர வாகன ஓட்டிகள். திருப்பத்தூரில் பெய்த தொடர் மழை காரணமாக ஜலகாம்பாறை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சின்ன சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு.
விடுமுறை தினத்தையொட்டி குற்றாலம் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி நீரில் பொதுமக்கள் உற்சாக குளியல். திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை. சூறைக்காற்றால் அறுவடைக்கு தயாராகி வந்த 50,000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம். விவசாயிகள் வேதனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வந்தவாசி அரூர் சட்டமன்ற தொகுதி திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் கட்சி பணிகள் குறித்து திமுக நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்த முதலமைச்சர். சென்னை கமலாலயத்தில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்களுடன் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆலோசனை. சட்டப்பேரவை தேர்தல் கட்சி பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல். சென்னையிலிருந்து துபாய்க்கு விமானத்தில் கடத்த முயன்ற 52 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். சூட்கேஸில் மறைத்து வைத்து கடத்த முயன்ற சென்னையை சேர்ந்த பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடல் அட்டைகள் பறிமுதல். 3 பேர் தப்பியோடிய நிலையில் ஒருவரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. புரட்டாசி மாத 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு பெருமாள் கோயில்களில் குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து பல மணி நேரம் சுவாமி தரிசனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் உயர்வு. 1 சவரன் தங்கம் 87,600க்கு விற்பனை. வட மாநிலங்களில் காலாவதியான இருமல் மருந்தை குடித்த 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். 2 வயதுக்கு குழந்தைகளுக்கு இருமல் சிரப் வழங்கக்கூடாது என மாநில சுகாதாரத்துறைகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். நாடு முழுவதும் உள்ள 1000 அரசு ITIகளை மேம்படுத்தும் 60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. இளைஞர்களின் திறனை அதிகரித்து வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் சூழலை உருவாக்கும் நோக்கில் நடவடிக்கை. உலக பளுதூக்கும் சாம்பியன்ஷிப்பில் மீராபாய் சானு வெள்ளி வென்று அசத்தல். 48 கிலோ எடை பிரிவில் 109, 112, 115 கிலோ எடையை தூக்கி வெற்றி. உலக வங்கியில் நடப்பாண்டில் கடன் வாங்கிய நாடுகளின் பட்டியலில் இந்தியா முதலிடம். உட்கட்டமைப்பு, சமூக நலத்திட்டங்கள், டிஜிட்டல் மயமாக்கல் திட்டங்களுக்காக 3,50,000 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாக தகவல்.